அரசவைக்கு ஒரு அறிஞர் வரார். அவர் ராஜா கிட்ட சொல்கிறார், நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை, அப்படி உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு அடிமையாயிடுவீங்க, உங்கள் நாடே எனக்கு அடிமை அப்படின்றாரு. சரி ராஜாவும் கேளுங்க அப்படின்றாரு. நிறைய கேள்விங்க கேட்குறாரு. ஆனால் அமைச்சரோ இல்லை ராஜாவுக்கோ ஒரு பதில் கூட தெரியல. உடனே இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பதில் தெரியல அப்போனா உங்கள் நாடை எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. ராஜா இல்லை இல்லை இருங்க இருங்க பொறுங்க அப்படின்றாரு. சரி நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், உங்கள் பொதுமக்களை கூப்பிட்டு என்னை கேள்வி கேட்க சொல்லுங்கள், நான் எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு அடிமை அப்படின்றாரு. சரின்னு பொதுமக்களை கூப்பிட்றாங்க, யாரும் வரல. அதில் ஒரு தாத்தா மட்டும் வராரு, நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு. அப்படியா சரி கேளுங்க அப்படின்றாரு ராஜா. உடனே தாத்தா கேட்குறாரு, பழத்துலேருந்து வர காய் எது அப்படின்னு கேட்குறாரு. அந்த அறிஞருக்கு தெரியல. பழத்துலேருந்து எப்படி வரும், காயிலேருந்து தானே பழம் வரும், நீங்கள் மாற்றி கேட்குறீங்க. இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் கேட்குறேன், நீங்கள் பதிலை சொல்லுங்கன்றாரு. அவருக்கு அறிஞருக்கு தெரியல. என்ன காய் அது சொல்லுங்க அப்படின்னோடனே ஊறுகாயின்றார். எலுமிச்சம்பழத்துலேருந்து தானே ஊறுகாய் வருது, அதை தான் அவர் சொல்கிறார். சரி ஒத்துக்கிறேன், இன்னொரு கேள்வி கேளுங்க அப்படின்றாரு. காயிலேருந்து வர பூ எதுன்னு கேட்குறார். காயிலேருந்து பூ எப்படி வரும், பூலேருந்து தானே காய் வரும் அப்படின்றாரு அறிஞர். இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னுறாரு. தேங்காய் பூ அப்படின்றாரு. தேங்காயிலிருந்து தான் தேங்காய் பூ வருது. ஓகே சரி நான் உங்களுக்கு அடிமைன்னு அறிஞர் சொல்லிடுறாரு. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ நாள் நீ எங்கேப்பா இருந்தேன், உங்கள் சமையல் அறையில் நான் சமைக்கிறேன் ராஜா அப்படின்ற